என் பெயர் ஆதிலட்சுமி. என் கணவர் வெளிநாடு செல்லும் போது அவரது 17 வயது சகோதரியான தீபாவின் பொறுப்பை என்னிடம் ஒப்படைத்து சென்றார். ஆனால் நான் அவளை ஒரு ஏழை வயதான மனிதருக்கு விரைவாக திருமணம் செய்துவிட்டு என் கணவரிடம் உங்கள் சகோதரிக்கு ஒரு பணக்கார குடும்பத்தில் திருமணம் செய்துவிட்டேன் என்று பொய் சொன்னேன். அதை கேட்டு அவர் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார். பின்னர் என் கணவர் திரும்பி வருகிறார் என்று தெரிந்ததும் நான் வேலைக்காரர்களிடம் என் நாத்தனார் இன்று இந்த வீட்டிற்குள் வரவே கூடாது, அவள் கிழிந்த ஆடைகளில் வந்து என்னை அவமானப்படுத்த நான் விரும்பவில்லை என்று கண்டிப்பாக சொல்லிவிட்டேன். அன்று இரவு கணவர் வீடு திரும்பிய போது உனக்காக ஒரு சிறப்பு பரிசு கொண்டு வந்திருக்கிறேன் என்றார். நான் மகிழ்ச்சியால் பரவசமடைந்தேன். ஆனால் பரிசு பெட்டியை திறந்தபோது நான் அலறிவிட்டேன். பயத்தில் ஓட ஆரம்பித்தேன். ஆனால் அவர் என்னை பார்த்தார். அந்த பார்வை பல வருடங்களாக எனது உலகமாயிருந்த அந்த பார்வை. அன்று அவர் கண்களில் ஒரே ஒரு கேள்வி மட்டும் தெரிந்தது. அவரது சிறிய சகோதரி அந்த பெண்ணை என் கணவர் அவள் தன் பெற்றோரை இழந்த பிறகு தாயாகவும் தந்தையாகவும் வளர்த்தார். அவர் அவளை சுட்டிக்காட்டி, இது உன்னிடம் உள்ள என் உயிர் போல, நான் இல்லாத நாட்களில் இனிமேல் நீதான் இதன் அப்பா அம்மா, இதை பார்த்துக்கொள் என்றார். நானும் ஆம் என்றேன். அவர் நான் உண்மையிலேயே தீபாவை கண்ணால் காப்பாற்றுவேன் என்று நம்பினார். ஆனால் என் மனதில் வேறு எண்ணங்கள் நிறைந்திருந்தன. கணவர் சென்ற பிறகு வீடு சில நாட்கள் சுமையாக இருந்தது. தீபா அமைதியாக சமையலறையில் என்னுடன் நடமாடினாள். சில நேரங்களில் கேள்விகள் கேட்டாள், சில நேரங்களில் உதவ முயன்றாள். முதலில் நான் பொறுமையாக இருந்தேன். பிறகு அவள் எனக்கு சுமையாகிவிட்டாள். ஒரு நாள் வீட்டில் என் அண்ணனிடமிருந்து போன் வந்தால் என்னை அழையுங்கள், நான் அவரிடம் படிப்பை பற்றி கேட்க வேண்டும் என்றாள். அவளின் எளிமையான வார்த்தைகளில் எனக்கு சிரிப்பு வந்தது. நான் கூறினேன், நீ இன்னும் சிறியவள், முதலில் வீட்டு வேலைகளை கற்றுக்கொள், படிப்பை பற்றி பிறகு பார்த்து கொள்ளலாம் என்றேன். அவளது கண்களில் மௌன கேள்விகள் மிதந்தன. நான் அவற்றை புறக்கணித்து விட்டேன். முதல் முறையாக அவளுக்கு உணவு கொடுக்க மறுத்தேன். மேசையில் எல்லோருக்கும் சூடான உணவு, ஆனால் தீபாவிற்கு மட்டும் எஞ்சிய பழைய உணவை கொடுத்தேன். வேலைக்காரியும் சொன்னால், இந்த பெண்ணுக்கு எளிய வாழ்க்கையை பழக்க வேண்டும், அதிகமான பிரியங்கள் செய்தால் நாளைக்கு உங்கள் மேல் ஏறிக்கொள்வாள் என்று கூறினாள். இதை கேட்டு தீபா ஒன்றும் பேசாமல் தலையை குனிந்து கொண்டாள். ஒரு நாள் தீபா தன் மொபைலை எடுத்து நான் அண்ணனுடன் பேச வேண்டும் என்றாள். நான் மௌனமாக என்னிடம் கொடு, உன் அண்ணன் மிகவும் பிஸியாக இருக்கிறார், உனக்காக அவர் பேச அவருக்கு நேரம் இல்லை என்றேன். அன்று இரவே அவளது பழைய மொபைலை உடைத்து எல்லா தொடர்புகளையும் துண்டித்து விட்டேன். சில நாட்களுக்கு பிறகு அவள் பள்ளிக்கு செல்ல விடுங்கள் என்று கெஞ்சினாள். அண்ணன் சொன்னார், என் படிப்பு நிற்க கூடாது என்றாள். நான் கடுமையாக, உன் அண்ணன் வெளியே இருக்கிறார், இந்த வீட்டின் பொறுப்பு இப்போது என்னுடையது, நான் சொல்வதுதான் நடக்கும் என்றேன். இதனால் அவளது வாய் மூடியது. ஆனால் கண்களில் அந்த கேள்வி உறைந்து நின்றது. பின்பு நான் வேலைக்காரியிடம் தீபாவை சமையலறை சுத்தம், குளியலறை சுத்தம், துப்புரவு வீசுதல் எல்லாம் கற்றுக்கொடு என்றேன். இவள் வேலை செய்தால்தான் வாழ்க்கையில் ஏதாவது ஆக முடியும் என்றேன். வேலைக்காரி தயங்கி, இவள் ஒரு குழந்தையே, இவள் எப்படி இந்த வேலைகளை செய்வாள் என்றாள். நான் கோபமாக பார்த்து, இதையெல்லாம் அவளது வளர்ப்பின் ஒரு பகுதி, இலவசமாக சாப்பிட்டு கொண்டு இருக்கவா இங்கே வந்திருக்கிறாள் என்றேன். தீபா நாளுக்கு நாள் மௌனமாகிவிட்டாள். முன்பு என்னுடன் பேசுவாள், இப்போது என் கண்களின் கட்டளைக்கு மட்டுமே பதிலளிப்பாள். ஒரு இரவு அவள் அறையின் விளக்கை அணைத்துவிட்டு ஜன்னல் வழியாக பார்த்தேன். அவள் தன் அண்ணனின் புகைப்படத்தை கையில் வைத்து அமைதியாக அழுது கொண்டிருந்தாள். நான் கதவை திறந்து, இது என்ன நாடகம், என்ன செய்கிறாய், தூங்க வேண்டிய நேரம், உன் அண்ணனை பற்றி நினைக்கிறாயா, வேலையில் கவனம் செலுத்து என்று கத்தினேன். அவள் தலையை குனிந்து கொண்டாள். அவள் விரைவாக கண்ணீரை துடைத்து கொண்டு படுக்கையில் படுத்து கொண்டாள். மறுநாள் காலை அவள் காலை உணவை தயாரித்தாள், எனக்கு உதவினாள். ஆனால் அவளது முகத்தில் சோர்வும் இதயத்தில் குழப்பமும் தெளிவாக தெரிந்தன. அவள் சமையலறையை விட்டு வெளியேறிய போது வேலைக்காரி என்னிடம், அக்கா, தீபா மிகவும் மௌனமாகி விட்டாள், அவள் இதயம் மிகவும் வருத்தமாக இருக்கிறது என்றாள். நான் கோபமாக, இதயம் வலிக்கிறதோ உடைந்து விட்டதோ அது எனக்கு கவலை இல்லை, வீட்டு வேலைகள் சரியாக நடக்க வேண்டும், அவ்வளவுதான் என்றேன். பிறகு நான் வேலைக்காரர்களுக்கு கட்டளையிட்டேன், அந்த பெண் ஏதாவது தவறு செய்தால் உடனே எனக்கு சொல்ல வேண்டும். அவள் எனக்கு ஒரு பொறுப்பு அல்ல, ஒரு சுமை மட்டுமே, அதிலிருந்து விடுபட வேண்டும் என்றேன். இப்போது பின்னோக்கி பார்க்கும்போது அன்று முதல் என் பாவங்கள் தொடங்கியது. அந்த நாளில் நான் அவளுடைய கையை பிடித்து, நான் உன்னை ஒரு தாயாக காப்பாற்றுவேன் என்று வாக்குறுதி அளித்தேன். ஆனால் அடுத்த நிமிடமே அந்த வாக்குறுதியை முறித்து விட்டேன்.
அன்று மதியம் நான் சமையலறையில் தேநீர் குடித்துக் கொண்டிருந்தேன். அப்போது அடுத்த வீட்டு சில்பா வந்தாள். அவள் எப்போதும் ஒருத்தியின் வீட்டு விவகாரங்களில் தலையிடுவதில் பிரியமுள்ளவள். அவள் உட்கார்ந்தவுடன் உன்னிடம் ஒரு விஷயம் சொல்ல வேண்டும், ஆனால் நீ பெரிய மனசு வைத்துக் கொள்ள வேண்டும் என்றாள். நான் சொல், என்ன விஷயம் என்றேன். அவள் எனக்கு தெரிந்த ஒரு வயதான மனிதர், அவரது மனைவி இறந்து விட்டார்கள், தனியாக இருக்கிறார், வீட்டை கவனித்துக் கொள்ள ஒரு மனைவி தேவை. உன் நாத்தனாருக்கு இங்கு என்ன வேலை? அவள் உனக்கு ஒரு சுமைதானே என்றாள். நான் அவளை இடைமறித்து அவர் வயது என்ன என்று கேட்டேன். அவள் சுமார் 60 இருக்கும், ஆனால் வீடு இருக்கிறது, கார் இருக்கிறது, பணம் இருக்கிறது, உனக்கு ஒரு சுமை குறையும், இப்போது உனக்கு ஒரு புண்ணியமான வேலை என்றாள். நான் அவளிடம் சாதாரணமாக தலையை அசைத்தேன், ஆனால் உள்ளுக்குள்ளேயே ஒரு முடிவை எடுத்துவிட்டேன். மறுநாள் நான் தீபாவை காலை உணவு தயாரிக்க சொன்னேன். அவள் தட்டை மேசையில் வைத்துவிட்டு வெளியேறும் போது நான் அவளை இங்கே வந்து அமரு என்றேன். அவளும் மௌனமாக என் அருகில் அமர்ந்தாள். நான், உன் விதி மாறப்போகிறது, உனக்கு ஒரு திருமண ஏற்பாடு நடக்கிறது, ஒரு நல்ல குடும்பம், மிகவும் நல்லவர் என்றேன். இதை கேட்டு அவள் ஒரு கணம் என்னை வியப்புடன் பார்த்தாள். பிறகு இதை என் அண்ணனிடம் சொன்னீர்களா? அவர்தான் என் திருமணத்தை தாமே செய்வதாக சொன்னார் என்றாள். நான் சிரித்து கொண்டே, அதுதான் சர்ப்ரைஸ், அவர் திரும்பி வந்ததும் மகிழ்ச்சி அடைவார் என்றேன். அவள் தலையை குனிந்தாள். உங்களுக்கு சரியாக இருந்தால் எனக்கும் சரிதான் அண்ணி என்று மட்டுமே சொன்னாள். நான் அடுத்த நாளே திருமண ஏற்பாடுகளை தொடங்கிவிட்டேன். எந்த உறவினரையும் அழைக்கவில்லை, எந்த பக்கத்து வீட்டாரின் கருத்தையும் கேட்கவில்லை. சில்பா புரோகிதரை அழைத்து வந்தாள். தீபாவை நான் நன்றாக அலங்கரித்தேன். அவளிடம், நீ எப்போதும் முகத்தை மூடிக்கொண்டே இரு, யாருக்கும் முன்னால் படுதாவை எடுக்காதே, இது உனக்கே நல்லது என்று சொன்னேன். அன்று அவளது உதடுகள் மூடிக்கொண்டன, கண்களில் குழப்பம் தெரிந்தது. ஆனால் அவள் ஒரு கேள்வி கூட கேட்கவில்லை. திருமணம் மிகவும் எளிமையாக நடந்தேறியது. அந்த திருமணம் ஒரு வியாபார பேரம் போல நடந்தேறியது. எல்லாம் மௌனமாக முடிந்துவிட்டது. வயதான மனிதர் கை நீட்டிய போது தீபா தயங்கி தன் கையை பின்னுக்கு இழுத்தாள். நான் அவள் தோளில் அழுத்தம் கொடுத்து, இது உன் விதி, மரியாதையாக திருமணம் நடக்கிறதே, இதற்கு நன்றி செலுத்து என்றேன். திருமணம் முடிந்ததும் அடுத்த 1 மணி நேரத்திலேயே தீபாவை புது வீட்டுக்கு அனுப்ப வேலைகள் தொடங்கியது. அன்று மாலை நான் அவளது பொருட்களை பேக்கிங் செய்யும் போது அவள் அருகில் அமர்ந்து மௌனமாக என்னை பார்த்து கொண்டிருந்தாள். பிறகு மெதுவாக, அண்ணி, ஒரு முறை மட்டும் என் அண்ணனுடன் பேச வையுங்கள், அவர் என் திருமண செய்தியை கேட்டு மகிழ்ச்சி அடைவார் என்றாள். நான் அவளை குறுக்கிட்டு, நானே அவரிடம் சொல்லி விடுகிறேன், இப்போது இதை பற்றி பேசுவது சரியல்ல, நாளை அவரே போன் செய்து ஆசிர்வாதிப்பார் என்றேன். அவள் எதுவும் பேசவில்லை, தலையை குனிந்தபடி அமர்ந்திருந்தாள். காரில் ஏறும்போது அவள் தன் அண்ணன் என்னை டயல் செய்தாள். நான் உடனே போனை பறித்து, இன்னும் உனக்கு புரியவில்லையா? இது உன் புது வாழ்க்கை, பழைய நினைவுகளை மறந்துவிடு, உன் அண்ணன் அன்பில் கிடைத்தது எல்லாம் இப்போது முடிந்துவிட்டது என்றேன். அவள் அதிர்ச்சியில் மறத்து போனாள். மௌனமாக உட்கார்ந்திருந்தாள். கதவு மூடப்பட்டது. அவள் அமைதியாக சென்று விட்டாள். 2 நாட்களுக்கு பிறகு அந்த வயதான மனிதரின் மகள் வீடு வந்து, இந்த பெண் இவ்வளவு சிறியவள் என்று சொல்லவில்லையே, அவளுக்கு சமையல் தெரியாது, பேசவும் தெரியாது, என் அப்பாவுக்கு அவளுடன் பேசவே கஷ்டமாக இருக்கிறது என்றாள். நான் சிரித்து கொண்டே, ஆரம்பத்தில் எல்லா பெண்களும் இப்படித்தான், படிப்படியாக கற்றுக்கொள்வாள் என்றேன். மனதுக்குள் நான் நினைத்தேன், அங்கேயே சரியாகி விடட்டும், மீண்டும் திரும்பி வர வேண்டாம், இனி அவள் என் வழியில் இல்லை என்றேன். சில்பா கேட்டாள், தீபாவுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லையா? நான் பெருமையாக, இல்லவே இல்லை, அவள் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறாள், ஏதேனும் நடந்தாலும் எனக்கென்ன, என் பொறுப்பு முடிந்துவிட்டது என்றேன். மறுநாள் என் கணவர் சேதுவுக்கு போன் செய்து, உங்கள் சகோதரிக்கு ஒரு நல்ல வரன் வந்தது, நான் அவளுக்கு திருமணம் செய்து வைத்து விட்டேன், மிகவும் நல்ல குடும்பம் என்று பொய் சொன்னேன். அவர் மகிழ்ச்சியாக, என் ஆசீர்வாதம் உன்னுடன் உள்ளது, நான் இல்லாத நேரத்தில் நீ என் சகோதரிக்கு செய்ததற்கு நான் எப்போதும் கடமைப்பட்டிருப்பேன் என்றார். நான் பொய் மூலம் சமாதானம் தேட முயன்றேன். ஆனால் உள்ளே ஒரு அமைதியின்மை, ஏதோ தவறு நடந்துவிட்டது போன்ற உணர்வு. மதியம் வெளிநாட்டு எண்ணிலிருந்து வீடியோ கால் வந்தது. என் இதயம் வேகமாக அடித்துக் கொண்டது. முகத்தில் அமைதியை காட்டினேன், ஆனால் உள்ளே பயம். சேது சிரித்து கொண்டு, எப்படி இருக்கிறாய், எல்லாம் சரியாக இருக்கிறதா என்றார். நான் தலையாட்டினேன். பிறகு அவர் உண்மையான கேள்வியை கேட்டார். என் சகோதரி தீபா எப்படி இருக்கிறாள், அவள் தன் வீட்டில் மகிழ்ச்சியாக இருக்கிறாளா என்றார். நான் ஒரு கணம் மூச்சை அடக்கினேன்.
பிறகு புன்னகையுடன், ஏன் வீண் கவலைப்படுகிறாய்? அவள் மிகவும் நல்ல இடத்தில் சென்று விட்டாள். மிகவும் பணக்காரர்கள். மரியாதையும் பணமும் எல்லாம் அவர்களிடம் உள்ளது. அவள் தினமும் உங்களுக்காக பிரார்த்தனை செய்கிறாள். உங்களை நினைத்து உங்கள் பெயரை சொல்கிறாள் என்றேன். இதை கேட்டு அவர் திரைக்கு அப்பால் இருந்து கண்களை மூடிக்கொண்டு நீண்ட மூச்சு விட்டார். சரி, இது மிகவும் நல்ல விஷயம் என்று சொன்னார். கால் முடிந்ததும் நான் லேப்டாப்பை திறந்தேன். உண்மையின் ஒவ்வொரு கதவையும் மூடுவதற்காக. இப்போது பொய்யை முழுமையாக ஏற்பாடு செய்ய வேண்டிய நேரம் வந்துவிட்டது. பல்வேறு வலைத்தளங்களில் இருந்து பணக்கார குடும்பங்களின் பெண்களின் புகைப்படங்களை டவுன்லோட் செய்தேன். ஒருத்தியின் அழகான கல்யாண புகைப்படத்தை எடுத்தேன். இப்படி வேறு ஒருத்தியின் நிறைய படங்களை சேகரித்து இந்த புகைப்படங்களில் என் நாத்தனாரின் முகத்தை எடிட் செய்து பொருத்தினேன். தீபா என்ற பெயரில் ஒரு போலி சோசியல் மீடியா புரொஃபைலை உருவாக்கினேன். அதில் என் அண்ணனின் கனவுகள் நனவாகிவிட்டன, சமூக பணிக்காக கேடயம் கிடைத்தது போன்ற பதிவுகளை போட்டு அந்த புகைப்படங்களை அப்லோடு செய்தேன். 1 மணி நேரத்தில் முழு போலி வாழ்க்கையும் ஆன்லைனில் தயாராகிவிட்டது. மறுநாள் வீடியோ காலில் அந்த புரொஃபைலை கணவருக்கு காட்டினேன். அவர் புகைப்படத்தை பார்த்து கண்களை விரித்தார். இது என் சகோதரியா என்று கேட்டார். நான் கடுமையாக சொன்னேன், ஆம், காலம் மாறிவிட்டது. அவள் தன்னை சரி செய்து கொண்டாள். அவளுடைய கணவன் அவளுக்கு மிகவும் ஆதரவாக இருக்கிறார். பார், இந்த பேப்பரில் அவள் புகைப்படம் வெளியாகி உள்ளது என்றேன். என் கணவர் சேது மிகவும் மகிழ்ச்சியடைந்தார். புகைப்படத்தின் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து சேவ் செய்தார். அதே மாலை சோசியல் மீடியாவில் புகைப்படத்தை பார்த்து மற்றொரு உறவினர் போன் செய்தார். என் மகளுக்கும் அவளை போன்ற திருமண வரன்தான் பார்க்க வேண்டும். தீபாவின் கணவரின் பின்னணி என்ன என்று கேட்டார். நான் தைரியமாக சிரித்து பதிலளித்தேன். அவள் மும்பையில்தான் வசிக்கிறாள். நல்ல படித்த நல்ல குடும்பத்தை சேர்ந்தவர்கள். அவர்களுக்கு பெரிய வணிகம் உள்ளது. அவள் அங்கே சென்று எல்லாவற்றையும் கவனித்துக் கொள்கிறாள் என்றேன். அதே காலகட்டத்தில் தீபாவின் உண்மையான நிலைமையை பற்றிய எல்லா கதவுகளையும் மூடிவிட்டேன். அவளது பழைய மொபைல் ஏற்கனவே உடைக்கப்பட்டு விட்டது. அவளிடம் இருந்து எப்போதாவது மெசேஜ் வந்தாலும் உடனே நம்பரை பிளாக் செய்து விடுவேன். ஒரு நாள் சில்பா வந்து சொன்னாள், கேள்விப்பட்டேன், தீபா இப்போது பேசுவதே இல்லை. வீட்டின் ஒரு மூலையில் உட்கார்ந்திருக்கிறாள். சாப்பிடுவதும் இல்லை, பதில் சொல்வதும் இல்லையாம் என்றாள். நான் தலையை அசைத்து சொன்னேன், ஆரம்பத்தில் எல்லா பெண்களும் இப்படித்தான் செய்கிறார்கள். 1-2 அடி வாங்கினால்தான் நிமிர்ந்து நிற்பாள் என்றேன். பின்பு மாலையில் என் கணவர் மீண்டும் போன் செய்தார். என்னால் அந்த புகைப்படங்களை நேரில் பார்க்க முடியுமா? வீடியோ காலில் என் சகோதரியுடன் பேச விரும்புகிறேன் என்றார். நான் விரைவாக பதிலளித்தேன். அவள் இப்போது ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் இருக்கிறாள். மொபைல் கையில் இல்லை என்று. அவள் வீட்டுக்கு வந்தவுடன் உங்களிடம் பேச வைக்கிறேன் என்றேன். அந்த நாட்களில் உண்மையை பற்றிய பயமும் என்னை விட்டு மறைந்து விட்டது. ஒவ்வொரு தடயத்தையும் நான் அழித்து விட்டேன் என்று நம்பினேன். கணவர், உறவினர்கள், அக்கம் பக்கத்தினர் எல்லோரும் என் கையில் இருந்தார்கள். வீட்டில் மதிய வேளையின் அமைதி நிலவியது. நான் என் அறையில் அமர்ந்து ஆன்லைனில் புதிய சேலைகளை பார்த்து கொண்டிருந்தேன். அப்போது கதவு தட்டும் ஓசை கேட்டது. வேலைக்காரன் வந்து சொன்னான், அம்மா, வெளியே ஒரு பெண் நிற்கிறாள். கிழிந்த பழைய துணிகளில் நனைந்து போய் இருக்கிறாள். அவள் பேசவும் மாட்டேன்கிறாள் என்றான். நான் ஆச்சரியத்துடன் கேட்டேன், அவள் பெயர் என்ன? வேலைக்காரன் பதிலளித்தான், தீபா மேடம் மாதிரி தெரிகிறாள், ஆனால் நிச்சயமாக சொல்ல முடியவில்லை என்றான். நான் வெளியே வந்து பார்த்தேன். அது பிங்கி தான். அவளது கழுத்தில் துண்டு இல்லை. ஆடைகள் சேறு படிந்திருந்தன. கால்கள் கைகள் காயங்கள். யாரோ அடித்து விட்டது போல் தோன்றியது. அவள் தலை குனிந்து என் வாசலில் நின்று கொண்டிருந்தாள். நான் உள்ளூர பற்களை கடித்து கொண்டு வேலைக்காரனை கண் சிமிட்டி சைகை செய்தேன். கதவை மூடிவை, சத்தம் போட்டால் இங்கே இடமில்லை என்று கத்து என்றேன். அவள் எதுவும் சொல்லாமல் தரையில் உட்கார்ந்து விட்டாள். மழை தொடங்கியது. நான் ஜன்னலை திறந்து வெளியே பார்த்தேன். அவள் மௌனமாக மடியில் தலையை வைத்துக் கொண்டு உட்கார்ந்திருந்தாள். உடல் மட்டும் இங்கே, ஆனால் உயிர் எங்கோ. நான் அறைக்குள் திரும்பினேன். என் மனம் அமைதி இழந்தது. டிவியை ஆன் செய்து சீரியலை வைத்தேன். வால்யூமை உயர்த்தி தன்னை பிஸியாக வைத்துக் கொண்டேன். மாலையில் பக்கத்தில் உள்ள பெண்களில் ஒருத்தி கதவை தட்டினாள். உன் நாத்தனார் வாசலில் உட்கார்ந்திருக்கிறாள், நீ உள்ளே அழைக்கவில்லையாம்? ஊரில் பேச்சு பரவுகிறது என்றாள். நான் கடுமையாக சொன்னேன், அவள் என் நாத்தனார் இல்லை. அவளுக்கு திருமணம் ஆகிவிட்டது. அவளுடைய கணவனே பொறுப்பு. எங்களுக்கும் அவளுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்றேன். அந்த இரவு மழை பெய்த போதும் அவள் நனைந்தபடியே அங்கேயே உட்கார்ந்திருந்தாள். யாரிடமும் பேசவில்லை. கதவை தட்டவும் இல்லை. வேலைக்காரன் வந்து சொன்னான், அம்மா, தீபா இறந்து விட்டால் பிரச்சனை வரும்.
குறைந்தபட்சம் ஒரு டீ கொடுக்கலாமே என்றான். நான் கோபத்தில் சொன்னேன், நான் தான் சொன்னேனே, அவள் எங்களுடையவள் இல்லை, உயிரோடு இருந்தால் தானே போய்விடுவாள் என்றேன். இரவில் மீண்டும் ஜன்னலில் இருந்து பார்த்தேன். அவள் கைகளால் தன்னை கட்டி அணைத்துக் கொண்டு சுவற்றில் சாய்ந்து கண்களை மூடியபடி இருந்தாள். மழை நின்றுவிட்டது. ஆனால் அவள் உடல் நடுங்கிக் கொண்டிருந்தது. மறுநாள் காலை நான் எழுந்தபோது அவள் வாசலில் இல்லை. வேலைக்காரனை அனுப்பி விசாரித்தேன். அவன் சொன்னான், அவள் விடியற் காலையில் யாருக்கும் தெரியாமல் எழுந்து எதுவும் சொல்லாமல் போய்விட்டாள். நான் நிம்மதியாக மூச்சுவிட்டேன். ஆனால் உடனே அவள் கணவருக்கு கால் செய்தேன். உன் மனைவியை கட்டுப்படுத்து, மீண்டும் இங்கு வந்தால் போலீஸை கூப்பிடுவேன் என்றேன். மதியம் அவளுடைய கணவனே வந்துவிட்டான். வாசலில் வந்து கேட்டான், அவள் இங்கே வந்தாளா? வீட்டில் இருந்து 2 நாட்களாக காணவில்லை. எல்லா பழியும் என் மேல் தூற்றிவிட்டாள் என்றார். நான் கதவுக்கு பின்னால் நின்று கொண்டு சொன்னேன், ஆம், அவள் வந்தாள். 2 நாட்களுக்கு முன் நான் அவளை விரட்டி அடித்தேன். இந்த வீடு அவளுடையது இல்லை. அவளுடைய கணவன் சிறிது நேரம் மௌனமாக இருந்துவிட்டு போய்விட்டான். அதே நாள் மாலை சில்பா எனக்கு போன் செய்தாள். உன் நாத்தனார் ஓடி வந்து விட்டாளாம், ஊரெல்லாம் பேச்சு என்றாள். நான் கடுமையாக பதிலளித்தேன். அவள் ஓடவில்லை, நாங்கள் தான் தடுத்து அவள் கணவனிடம் திருப்பி அனுப்பிவிட்டோம் என கூறினேன். அவள் சிரிப்பை அடக்கிக் கொண்டு சொன்னாள், இந்த பெண்கள் தங்கள் இடத்தையும் விதியையும் புரிந்து கொள்வதே இல்லை. சில நாட்களுக்கு பிறகு நான் கடைக்கு சென்றபோது ஒரு வயதான பெண்மணி என்னை தடுத்து கேட்டாள், அக்கா, உங்களுடன் இருந்த அந்த இளம் பெண் எங்கே? மிகவும் நல்லவளாக இருந்தாளே என்று. நான் சாதாரணமாக பதிலளித்தேன். கடவுள் அவளது விதியை திறந்துவிட்டார். அவள் தன் கணவன் வீட்டில் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறாள். அன்று இரவு படுக்கையில் படுத்தபோது ஜன்னல் வழியாக வெளியே பார்த்தேன். திடீரென ஒரு நினைவு வந்தது. அந்த மழை நாள், அவளின் நனைந்த உடல், இரத்தம் கசிந்த கால்கள், மௌனமாக உட்கார்ந்திருந்த தோற்றம் எல்லாம் ஒரு படம் போல் என் மனதில் ஓடியது. நான் புரண்டு விளக்கை அணைத்து விட்டு மனதிற்குள் நினைத்தேன், நடக்க வேண்டியது நடந்துவிட்டது. அவளே வாழ்க்கையை விட்டு தோற்றுவிட்டாள். நான் வெறும் கதவை மூடினேன். இரவு 2 மணிக்கு எனது மொபைல் அலறியது. தூக்கத்தில் இருந்தேன். ஆனால் இந்த நேரத்தில் அழைப்பு வருவது பயமூட்டியது. தெரியாத எண்ணாக இருந்தது. என் கணவரின் கால் என்று நினைத்தேன். ஆனால் தீபா கால் செய்தாள். அவள், அண்ணி, நான் தான். ஒரு முறை மட்டும் என் அண்ணனை பேச வையுங்கள், சாகுமுன் ஒரு முறை பார்க்க வேண்டும் என்றாள். அவளின் நடுங்கும் குரல் கேட்டதும் எனது மூச்சு தற்காலிகமாக நின்றுவிட்டது. ஆனால் விரைவாக சமாளித்துக் கொண்டு கோபமாக சொன்னேன், நீ இனி அந்த தகுதியில் இல்லை. உன் அண்ணன் உனக்கு யாரும் இல்லை. உன் விதி முடிந்துவிட்டது. இங்கு வந்தால் நானே போலீஸில் சேர்ப்பேன். இந்த எண்ணை மீண்டும் அழைத்தால் மோசமாக முடியும் என்று கத்தினேன். மறுபக்கம் முழு மௌனம். பிறகு ஒரு மெல்லிய குரல், அண்ணி, ஒரு முறை மட்டும். நான் மேலும் ஒரு வார்த்தையும் கேட்காமல் காலை துண்டித்துவிட்டு உடனடியாக அந்த எண்ணை தடை செய்தேன். மறுநாள் காலை நான் வேலைக்காரனை அழைத்து கண்டிப்பாக உத்தரவிட்டேன். அந்த பெண் இந்த வீட்டருகே கூட தென்பட்டால் வாசலிலேயே துரத்திவிடு. இனி இங்கு அவளுக்கு இடமில்லை என்றேன். அவன் சந்தேகத்துடன் என்னை பார்த்தான். பிறகு தலையை குனிந்து கொண்டு, அம்மா, அப்படியே செய்கிறேன் என்றான். மதியம் என் கணவர் போன் செய்தார். மகிழ்ச்சியாக இருந்தார். எனது விடுமுறை அனுமதிக்கப்பட்டது. அடுத்த மாதம் வருகிறேன் என்றார். நான் புன்னகையுடன் பதிலளித்தேன், அது நல்ல செய்தி, நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தோம் என்றேன். திடீரென அவர் மீண்டும் கேட்டார், ஏன் என் சகோதரியை என்னிடம் பேச வைக்கவில்லை? அவள் எனக்கு கூட போன் செய்யவில்லையே என்றார். நான் உடனடியாக ஒரு பொய்யை சொல்ல தயாராகிவிட்டேன். அடடா, அவள் மிகவும் பிஸியாக இருக்கிறாள். சில நேரம் சூப்பர் மார்க்கெட்டில், சில நேரம் கணவனுடன், எப்போதாவது எனக்கு நாட்கள் கடந்து மெசேஜ் அனுப்புவாள். நீ வந்தால் எல்லாவற்றையும் நீயே பார் என்றேன். அவர் சிறிது நேரம் மௌனமாக இருந்தார். பிறகு சொன்னார், சிறியவளாக இருந்தபோது தினமும் என் கழுத்தை கட்டிக்கொண்டு தூங்குவாள். இப்போது இவ்வளவு மாறிவிட்டாள். நான் விரைவாக தலைப்பை மாற்றி சொன்னேன், உன் சகோதரி இனி குழந்தை இல்லை. அவள் பொறுப்பான பெண்ணாகிவிட்டாள். காலத்துடன் எல்லாம் மாறிவிடும் என்றேன். அவர் பதிலே சொல்லவில்லை. நான் போனை முடிக்கும் முன் சொன்னேன், நான் உன் அறையை சுத்தம் செய்ய சொல்கிறேன். வரும்போது எல்லாம் தயாராக இருக்கும். மாலையில் நான் வேலைக்காரர்களுக்கு மீண்டும் நினைவூட்டினேன். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், தீபாவின் நிழல் கூட இந்த வீட்டில் விழுந்தால் உங்கள் எல்லோருக்கும் வேலை போய்விடும். அந்த பெண்ணை பற்றி யாரும் இரக்கப்பட வேண்டாம். 2 நாட்களுக்கு பிறகு பக்கத்து வீட்டில் ஒரு பெண் சொன்னாள். யாரோ சொன்னார்கள், தீபா நகரத்தில் ஒரு அபார்ட்மெண்டில் தென்படுகிறாள். மக்களுக்கு உணவு சமைத்து கொடுக்கிறாள். சிறிய குழந்தைகளுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்கிறாள். மிகவும் மாறிவிட்டதாக தெரிகிறது.
ஆனால் அடையாளம் தெரிகிறது என்றாள். நான் யோசித்தேன். மௌனமாக இருப்பதே நல்லது என்று நினைத்தேன். இனி அவளுக்கும் எங்களுக்கும் எந்த உறவும் இல்லை, எல்லாம் முடிந்துவிட்டது என்று மட்டுமே சொன்னேன். அதே நாட்களில் ஒரு அறியாத எண்ணிலிருந்து ஒரு மெசேஜ் வந்தது. நான் சாகும் முன் அண்ணனை ஒரு முறை பார்க்க விரும்புகிறேன். நான் அந்த மெசேஜை திறக்காமலேயே டெலீட் செய்து விட்டேன். பிறகு மொபைலை முழுமையாக அணைத்து அடுத்த நாள் வரை மௌனமாக வைத்திருந்தேன். நான் என் கணவருக்கு புகைப்படங்களை அனுப்ப ஆரம்பித்தேன். அதே பழைய போலி புகைப்படங்கள், நகல் விருது விழாவின் புகைப்படங்கள். அவர் ஒவ்வொரு முறையும் மகிழ்ச்சியடைந்து என் சகோதரியை பற்றி நான் பெருமைப்படுகிறேன் என்று சொல்வார். மறுபக்கம் தீபாவின் செய்திகள் மெதுவாக அந்த அபார்ட்மெண்டை சுற்றியுள்ள மக்களிடம் பரவ ஆரம்பித்தது. சில்பா சொன்னாள், அவள் குழந்தைகளுக்கு இலவசமாக பாடம் சொல்லிக் கொடுப்பதாக கேள்விப்பட்டேன். ஒரு பெண் சொன்னாள், அவள் ஒவ்வொரு வாரமும் ஏழைகளுக்கு துணிகள் மற்றும் உணவுப் பொருட்களை கொண்டு வருகிறாள். நான் அவளை பேச்சை கேட்டு சிரித்துவிட்டு, இவை எல்லாம் நாடகம், உண்மையில் அவள் இங்கிருந்து கெட்ட பெயரோடு போனவள், இப்போது சமூக பணி என்ற பெயரில் மரியாதை பெற முயற்சிக்கிறாள் என்று நினைத்தேன். அதே இரவு எல்லோரும் தூங்கிய பிறகு நான் என் மொபைல் கேலரியை திறந்து தீபாவின் பழைய புகைப்படங்களை பார்த்தேன். அந்த புகைப்படம் அவள் தன் அண்ணனுடன் விளையாடி கொண்டு சிரித்து கொண்டிருந்தாள். நான் புகைப்படத்தை மூடி அவளுடைய விதியும் பாதையும் இப்போது வேறு என்று மனதில் உறுதி பூண்டேன். மறுநாள் என் கணவர் போன் செய்து, என் சகோதரியின் போன் நம்பர் உள்ளதா, அவளுடன் பேச வேண்டும் போல உள்ளது என்றார். நான் பதிலளித்தேன், அவள் என்னை மாற்றிவிட்டாள், திரும்பி வரும்போது நேரடியாக பேசிக்கொள்வேன் என்று சொல்கிறாள். தீபாவின் கணவரின் குடும்பத்தினரும் அவள் அதிகம் போனில் பேசுவதை விரும்பவில்லை என்று கூறினேன். பின்பு கால் பேசி முடிந்ததும் அவளின் இருப்பை முழுவதுமாக அழித்துவிட வேண்டும் என்று முடிவு செய்தேன். அப்பார்ட்மெண்டில் மக்களின் அனுதாபமும் அவளின் உழைப்பும் அவளை மீண்டும் உயர்ப்பிக்கலாம். ஆனால் என் வீட்டின் கதவில் அவளுக்கு இனி இடமில்லை. இப்போதும் இல்லை, எப்போதும் இல்லை. நான் உண்மையை அறியாமல் இருந்தேன். ஆனால் அது டிசம்பர் மாதத்தின் ஒரு மாலை நேரம். கடுமையான குளிர்காற்று உடலுக்குள் ஊடுருவிக் கொண்டிருந்தது. சேது தனது தொழிற்சாலையில் இருந்து வெளியே வந்திருந்தார். அப்போது ஒரு விசித்திரமான குரல் அவரை அழைத்தது. சேது. சேது பின்னால் திரும்பி பார்த்தபோது அவரது பழைய நண்பர் பிரகாஷ் நின்று கொண்டிருந்தார். அவர் சிறு வயதில் சேதுவுடன் அதே வட்டாரத்தில் வாழ்ந்தவர். இருவரும் ஒருவரையொருவர் கட்டி அணைத்து சிரித்து கொண்டே அருகில் உள்ள ஒரு காபி ஷாப்பில் அமர்ந்தனர். அவர்களின் உரையாடல் அதே இடத்திலிருந்து தொடங்கியது. அங்கேயே பல ஆண்டுகளுக்கு முன் நிறுத்தப்பட்டிருந்தது. என் கணவரின் நண்பன் அவரிடம் கூறினார், நான் இந்தியாவிலிருந்து 2 வாரங்களுக்கு முன்புதான் வந்தேன். இங்கே கத்தாரில் வேலை செய்கிறேன். சிறிது நேரம் கழித்து அவர் சேதுவிடம், உன்னை பற்றி நிறைய கேள்விப்பட்டேன், ஆனால் அதை கேட்டு ஆச்சரியமும் வருத்தமும் அடைந்தேன் என்றார். சேது திடுக்கிட்டு, ஏன் இதற்காக வருத்தம் என்று கேட்டார். பிரகாஷ் கடுமையான குரலில் தொடங்கினார். சேது, எங்கள் நகரத்தில் ஏழைகளுக்கு இலவச உணவு விநியோகிக்க ஒரு முகாம் நடத்தினேன். அது ஒரு தனிமையான இடமாக இருந்தது. அங்கே ஒரு குடிசை வீட்டு வாசலில் ஒரு பெண் குழந்தைகளுக்கு பாடம் சொல்லிக் கொடுப்பதை பார்த்தேன். மிகவும் சோர்வாக இருந்தாள், ஆனால் மிகவும் புத்திசாலியாக இருந்தாள். மிக குறைவாகவே பேசினாள். நான் அவள் முகத்தை பார்த்தபோது அதிர்ந்து போனேன். ஏனென்றால் அவள் உன் சகோதரி தீபாவை போலவே இருந்தாள். இதை கேட்டு சேதுவின் கண்கள் வியப்பால் விரிந்தன. அவர் ஆழ்ந்த மூச்சு விட்டார். பிறகு கேட்டார், நீ உறுதியாக சொல்கிறாயா அவள் என் சகோதரிதானா என்று? பிரகாஷ் பதிலளித்தார். நான் அவளிடம் பேச முயன்றேன். அவள் இனி எனக்கு யாருடனும் எந்த உறவும் இல்லை என்று மட்டுமே சொன்னாள். அவளது வார்த்தைகளில் கோபம், கண்களில் வலி, அனைத்தும் உண்மையாக உன் சகோதரிதான் என்பதை சொல்லிக் கொண்டிருந்தன. இதை கேட்ட சேது தலையை கவிழ்த்து கொண்டார். அவர் இதயம் ஒரு அறியப்படாத பயத்தில் மூழ்கியது. அவர் பிரகாஷிடம் மேலும் விவரங்களை கேட்டார். எந்த நாளில் பார்த்தார், எங்கே பார்த்தார், அவள் தனியாகவா இருந்தாள் அல்லது யாருடனாவது இருந்தாளா என்பதை பிரகாஷ் அனைத்து விவரங்களையும் விளக்கினார். ஒரு குடிசை வீட்டு வெளியே ஒரு மரத்தடியில் சில குழந்தைகள் உட்கார்ந்திருந்தனர். அவர்கள் கையில் பழைய நோட்டு புத்தகங்களும் பென்சில்களும் வைத்திருந்தனர். அவள் அவர்களுக்கு பாடம் சொல்லிக் கொடுத்து கொண்டிருந்தாள். அவள் உடையில் கிழிந்த பழைய துணிகள் இருந்தன. ஒரு துண்டு துணியை முழு உடலிலும் போர்த்தி இருந்தாள். அவள் முகத்தில் கீறல்களின் தழும்புகள் இருந்தன என்றார். அனைத்து விவரங்களையும் அறிந்த பிறகு அன்று இரவு சேது அறையின் விளக்கை அணைத்து விட்டார். ஆனால் தூக்கம் வரவில்லை. படுக்கையில் படுத்தபடி மேலே உள்ள கூரையை பார்த்து கொண்டு தீபாவின் புன்னகையை நினைவு கூர்ந்தார்.
அந்த சிறிய செருப்புகளில் ஓடியவள் சமையலறையில் வந்து அண்ணா என்று கூச்சலிடுவது, அவரை கட்டி அணைப்பது எல்லாம் நினைவுக்கு வந்தன. பிறகு அனைத்தும் புகை போல பரவிவிட்டது. இப்போது நினைவுக்கு வந்த முகம் அந்த குடிசையில் உட்கார்ந்திருந்த முகம், வெளிரிய காயமடைந்த மௌனமான முகம். மறுநாள் சேது எனக்கு வீடியோ கால் செய்தார். அவர் முகத்தில் ஒரு போலி புன்னகையை வைத்து, எப்படி இருக்கிறாய், எல்லாம் சரிதானே என்று கேட்டார். நான் சாதாரணமாக மகிழ்ச்சியாக, ஆம், எல்லாம் நன்றாக இருக்கிறது, நீங்கள் உங்கள் வேலையில் கவனம் செலுத்துங்கள் என்று பதிலளித்தேன். சிறிது நேரம் கழித்து சேது கேட்டார், உண்மையாக சொல், தீபா எங்கே? அவர் கேட்ட கேள்வியை கேட்டதும் திடீரென என் கண்களில் பதற்றம் தெரிந்தது. உடனே முகத்தில் புன்னகையை வைத்து, என்னவோ இவ்வளவு கடுமையாக ஏன் பேசுகிறீர்கள்? அவள் நன்றாக இருக்கிறாள், நீங்களே வந்து பார்த்து விடுங்கள். அவள் இப்போது சமூக பணியில் ஈடுபட்டு இருக்கிறாள், கணவனுடன் சந்தோஷமாக இருக்கிறாள், பெரிய மனிதர்களுடன் பழகுகிறாள். உங்கள் சகோதரியின் வெற்றியை பார்த்தால் ஆச்சரியப்படுவீர்கள் என்றேன். சேது சிறிது நேரம் மௌனமாக இருந்துவிட்டு, ஆச்சரியப்படுவேனா? நீ சொல்வது எல்லாம் உண்மையாக இருந்தால்தான் என்றார். நான் விரைவாக விஷயத்தை மாற்ற முயன்றேன். சரி, இதை விட்டு விடுங்கள், நீங்கள் எப்போது திரும்பி வருகிறீர்கள் என்று கேட்டேன். சேது மெதுவாக, வேலை விரைவில் முடிந்துவிடும், எல்லாவற்றையும் நேரில் பார்க்க வேண்டும் போல் உள்ளது என்றார். அதே நாளில் என் கணவர் பிரகாஷுக்கு மீண்டும் போன் செய்து, நீங்கள் கொடுத்த முகவரியில் புகைப்படம் எடுத்து அந்த இடத்தின் சான்று எனக்கு வேண்டும் என்று கூறினார். பிரகாஷின் நண்பர் அடுத்த நாளே அந்த இடத்திற்கு சென்றார். அங்கே பிரகாஷ் ஒருவர் மூலம் அங்கு சென்று பார்த்தார். அதே மரம், அதே குடிசை, தீபாவும் இருந்தாள். பிரகாஷின் நண்பன் மூலம் எடுத்த புகைப்படங்கள் அனுப்பப்பட்டன. பிறகு பிரகாஷ் அந்த புகைப்படங்களை லோகேஷுடன் சேதுவுக்கு அனுப்பினார். சேது புகைப்படங்களை நீண்ட நேரம் பார்த்தார், மொபைலில் சேமித்தார். அவரது இதயம் இன்னும் நம்ப மறுக்கிறது. ஆனால் மனம் ஏதோ மறைக்கப்பட்டுள்ளது என்று சொல்கிறது. அன்றே அவர் கம்பெனியில் விடுப்பு கோரி பயண திட்டம் தயார் செய்ய ஆரம்பித்தார். அவர் மனதில் ஒரே கேள்வி, என் சகோதரியே நான் நினைக்கும் அந்த பெண்ணா, இல்லை எனக்கு காட்டப்படுவதுதான் உண்மையா? அவர் எனக்கு போன் செய்து கேட்டார், நான் வந்தால் தீபாவை சந்திக்க முடியுமா? நான் சிரித்து கொண்டே பதிலளித்தேன், நிச்சயமாக, உங்களுக்காக ஒரு சர்ப்ரைஸ் கூட இருக்கிறது. தீபாவும் அவள் கணவனுடன் உங்களுக்காக ஒரு பரிசு தயார் செய்துள்ளாள். நீங்கள் எல்லாவற்றையும் பார்த்து மகிழ்ச்சி அடைவீர்கள் என்றேன். சேது போனை வைத்துவிட்டு ஒரு பட்டியல் தயாரித்தார். அதில் சில கேள்விகள், சந்தேகங்கள் மற்றும் நேரம் நெருங்கி வரும் பதில்கள் இருந்தன. அவர் ஊருக்கு திரும்புவது எல்லாவற்றையும் மாற்ற போகும் என்பதை நான் அறியவில்லை. அவர் திரும்பும் தேதியை சொன்னபோது என் இதயம் வேகமாக அடித்து கொண்டது. இரவுகளில் தூக்கம் வரவில்லை. ஆனால் நான் எதையும் வெளிக்காட்டவில்லை. காலையிலேயே வீட்டை சுத்தம் செய்ய ஆரம்பித்தேன். படுக்கை விரிப்புகளை புதுப்பித்தேன். அறையை அலங்கரித்தேன். சமையலறையில் அவருக்கு பிடித்த உணவு தயாராக தொடங்கியது. நான் வேலைக்காரர்களை கூப்பிட்டு, எஜமானர் வருகிறார், எல்லாம் சரியான நேரத்தில் முடிந்திருக்க வேண்டும், எதுவும் பழையதாக தெரியக்கூடாது என்று உத்தரவிட்டேன். ஆனால் உண்மையில் என் காதுகள் கதவின் மணியோசைக்கு பயந்து கொண்டிருந்தன. பழைய வேலைக்காரனை தனியாக அழைத்து, தீபா இங்கே வந்தால் உடனே எனக்கு செய்தி அனுப்பு. அவள் உண்மையில் வந்தால் தெருவிலேயே அவளை அவமானப்படுத்தி அனுப்பிவிடு. இது என்னுடைய மரியாதைக்குரிய விஷயம் என்றேன். அவன் தலையாட்டினான். மாலையில் நான் சமையலறையில் இருந்தபோது வேலைக்காரன் வந்து சொன்னான், மதியத்தில் ஒரு பெண் தெருவில் நின்று கொண்டிருந்தாள். பழைய ஆடை போட்டிருந்தாள். இந்த வீட்டை பார்த்து கொண்டே நின்றாள். எதுவும் பேசவில்லை. நான் உடனே கூறினேன், மீண்டும் அவளை தெருவில் பார்த்தால் உடனே விரட்டிவிடு. அவர்கள் மரியாதைக்கு மதிப்பில்லை என்று சொல். மறுபுறம் தீபா இப்போது ஒரு அபார்ட்மெண்டில் பணிபுரிந்து கொண்டிருந்தாள். அங்கே ஒரு வழக்கறிஞரை சந்தித்தாள். அவர், நீங்கள் விரும்பினால் உங்களுடன் நடப்பதற்கு சட்டப்படி நடவடிக்கை எடுக்கலாம். உங்களிடம் ஆதாரங்கள் உள்ளனவா என்றார். தீபா ஒரு புகைப்படத்தை எடுத்தாள். அது அந்த வயதான மனிதருடன் தன் கட்டாய திருமணத்தில் எடுக்கப்பட்ட படம். அந்த புகைப்படத்தில் அவள் கண்ணீர் விட்டு கொண்டிருந்தாள். இதுதான் என் உண்மை, இதுதான் என்னிடம் உள்ள ஆதாரம் என்றாள். அந்த அபார்ட்மெண்டின் உரிமையாளர் அவளை சமூக நிகழ்வுகளில் அழைத்துச் செல்ல ஆரம்பித்தார். அங்கே அவள் பிற பெண்களுக்கு தன் கதையை சொல்லுவாள். அவர்களின் கண்களில் அதிர்ச்சி, வருத்தம் மற்றும் தைரியம் ஒளிர்வதை அவள் காண்பாள். ஒரு நாள் ஒரு பெண் பத்திரிகையாளர் அவளை நேர்காணல் செய்ய அணுகினாள்.
இதை நாங்கள் பதிவு செய்தால் உங்கள் கதை பல பெண்களுக்கு தைரியம் தரும். நீங்கள் தயாராக இருக்கிறீர்களா என்றாள். தீபா சம்மதித்தாள். உண்மையை இனி மறைக்காமல் வெளியில் கொண்டு வர வேண்டும் என்பது அவளுக்கு தெரியும். இந்த வீடியோ பின்னர் சோசியல் மீடியாவில் வைரலாக பரவியது. அந்த உண்மைதான் என் பொய்களை விழுங்கிக் கொண்டிருந்தது. அதே நேரம் நான் என் கணவனுக்காக புதிய ஆடைகள் வாங்கினேன். அழகான பரிசுகளை தேர்ந்தெடுத்தேன். வீட்டின் ஒவ்வொரு மூலையையும் மாற்றினேன். அவர் இல்லாத நாட்களில் நான் எல்லாவற்றையும் எவ்வளவு சிறப்பாக நிர்வகித்தேன் என்பதை அவர் உணர வேண்டும் என்பதுதான் என் நோக்கம். அந்த இரவுதான் என் மைத்துனியின் வழக்கை கையாளும் வழக்கறிஞரின் போன் உரையை நான் கேட்டேன். அந்த கால் வேறு யாருக்கோ என்றாலும் நான் தற்செயலாக வேலைக்காரனிடமிருந்து அதை கேட்டேன். வழக்கறிஞர் கூறியது, நாம் தீபாவின் சகோதரர் சேதுவுடன் பேச வேண்டும், அவர்தான் உண்மையான சாட்சி என்றார். இதை கேட்டதும் நான் வேலைக்காரனை மிரட்டினேன். இதை யாரிடமும் சொன்னால் உன்னை வேலையிலிருந்து நீக்கிவிடுவேன். பிறகு என் கணவருக்கு போன் செய்தேன். நான் உனக்காக ஒரு சர்ப்ரைஸ் வைத்திருக்கிறேன், நீ விரைவாக வந்துவிடு என்றேன். அவர் சிரித்து கொண்டே பதிலளித்தார், நானே அந்த சர்ப்ரைஸை விரைவில் தெரிந்து கொள்வேன். அவருடைய வார்த்தைகளில் ஏதோ மாற்றம் இருந்தது, எதையோ அறிந்துவிட்டது போல. ஆனால் நான் எதுவும் வெளியே தெரிய விடவில்லை. இதற்கிடையே தீபா தன் அறிக்கையை நீதிமன்றத்தில் சமர்ப்பித்து விட்டாள். அபார்ட்மெண்டில் உள்ளவர்கள் அவளுக்கு உதவினர். ஒரு செய்தியாளர் கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டது. பத்திரிகையாளர் கேட்டார், உங்கள் சகோதரருக்கு இவை எல்லாம் தெரிந்துவிட்டால்? தீபா பதிலளித்தாள், அவர் கண்களில் ஒரு முறையாவது பார்க்க வேண்டும். அவரது சகோதரி இப்போது என்ன ஆகிவிட்டாள் என்பதை. என் வழி அவருக்கு புரிகிறதா இல்லையா என்பதை அறிய விரும்புகிறேன் என்றாள். என்னை பொறுத்தவரை நேரம் வேகமாக ஓடிக்கொண்டிருந்தது. ஒவ்வொரு நிமிடமும் தீபா கதவை தட்டுவாளோ என்ற பயம். நான் இரவில் எல்லா கதவுகளுக்கும் பூட்டு போட்டேன். கேமராக்களின் பதிவுகளை சரிபார்த்தேன். என் கணவருக்கு எதுவும் தெரியாதிருக்க வேண்டும் என்பதுதான் என் முழு முயற்சியும். ஆனால் நெருங்கி வந்தது சேதுவின் திரும்பி வருதல் மட்டுமல்ல, உண்மையின் திரும்பி வருதலும் கூட. நான் எத்தனை கதவுகளை பூட்டினாலும் அந்த உண்மையை இனி தடுக்க முடியாது. கதவின் மணி அடித்தது. கண்ணாடியில் கடைசியாக என்னை பார்த்தேன். சிறிது நறுமணம் தடவினேன். ஆடைகளை சரி செய்து கதவை திறக்க நடந்தேன். கதவை திறந்ததும் என் கணவர் உள்ளே நுழைந்தார். அதே தோரணை, அதே நடை. ஆனால் அவர் கண்களில் ஒரு மௌனம் இருந்தது. அது என்னை பதற வைத்தது. நான் புன்னகையுடன் கூறினேன், இறுதியாக வந்துவிட்டீர்கள். எவ்வளவு நேரம் காத்திருக்க வைப்பீர்கள்? அவர் மௌனமாக இருந்தார். உள்ளே சென்று உட்கார்ந்தார். நான் சமையலறையிலிருந்து டீ தட்டை எடுத்து வைத்தேன். ஏதாவது பேசுங்களேன், இவ்வளவு நாட்களுக்கு பிறகு வந்திருக்கிறீர்களே. அவர் சொன்னது, இப்போது சோர்வாக இருக்கிறேன், காலையில் பேசுவோம். அவருடைய நடத்தை என்னை திகைக்க வைத்தது. அவர் சாப்பிடவும் இல்லை, அறைக்குள் சென்று விட்டார். காலை நேரம் அவர் காலை உணவு மேசையில் அமர்ந்திருந்தார். நான் நடுங்கும் கைகளுடன் டீ கப் வைத்தேன். ஆனால் முகத்தில் அமைதியை காட்டினேன். நான் நிதானத்தை கைப்பற்றி கொண்டு மெதுவாக கேட்டேன், வேறு ஏதாவது கொண்டு வரட்டுமா? அவர் என் பக்கம் பார்க்காமல், உட்கார், உன்னிடம் பேச வேண்டும் என்றார். நான் நாற்காலியை இழுத்து அவர் முன் அமர்ந்தேன். அவர் பையில் இருந்து ஒரு தடித்த செய்தித்தாளை எடுத்து மேஜையில் வைத்தார். பின்பு மொபைலில் ஒரு வீடியோவை இயக்கினார். தீபாவின் குரல் வீடியோவில் ஒலித்தது. அண்ணா, நீங்கள் என் குரலை கேட்கிறீர்களா? ஒரு முறை என்னை பாருங்கள், ஒரு முறை என் பேச்சை கேளுங்கள். சாகும் முன் உங்களை சந்திக்க விரும்புகிறேன் என்றாள். அந்த குரல் என் மைத்துனி தீபாவின் குரல். நான் என் வாழ்க்கையிலிருந்து வெளியேற்றி எறிந்தவள். எனது மூச்சு தடைபட்டது. மொபைலை அணைக்க என் கை நீண்டது. ஆனால் அவர் விலகிவிட்டார். சேது கடுமையாக சொன்னார், இதை நீ பார்க்க வேண்டியதுதான். நீ வருடங்களாக மறைத்து வைத்த உண்மை இப்போது என் முன்னால் திறந்துவிட்டது. நான் நடுங்கும் குரலில் மறுத்தேன், இது பொய் சேது. இந்த அபார்ட்மெண்டில் உள்ளவர்களுக்கு எதுவும் தெரியாது. அவர் சிரித்துக்கொண்டே சொன்னார், அமைதியாக பேசு. நான் அபார்ட்மெண்டின் தலைவரிடம் பேசிக் கொண்டிருக்கிறேன். உன் மீது எழுதப்பட்ட அனைத்து அறிக்கைகளும் என்னிடம் உள்ளன. ஒவ்வொரு இடத்திலும் நீ, ஒவ்வொரு வார்த்தையிலும் நீ. உன் நிழல்தான். நான் செய்தித்தாளை பார்க்கவில்லை. என் கைகளை மூடிக்கொண்டு உட்கார்ந்திருந்தேன். அவர் தொடர்ந்தார், இந்த வீடியோவை முதல் முறையாக பார்த்தபோது என் கண்களை நம்பவில்லை. இது எதிரியின் சதி என்று நினைத்தேன். ஆனால் அவளது கடிதத்தை பார்த்தேன். அவளது குரலை கேட்டேன். அவளது மௌனத்தை உணர்ந்தேன். நீ என் நம்பிக்கையை முறித்து விட்டாய். சிரித்துக்கொண்டே நான் கடைசியாக எதையோ சொல்ல முயன்றேன். சேது, அப்போது நிலைமை
அவர் கோபத்துடன் கத்தினார், வாயை மூடு, இனி உன் வார்த்தைகளை நம்ப முடியாது. உன் சொந்த வசதிக்காக ஒரு அப்பாவி மனதை அழித்து விட்டாய். எனக்கு புகைப்படங்கள் மட்டும் காட்டி ஏமாற்றினாய். நான் அழுது கொண்டே சொன்னேன், நான் அவளுக்கு எந்த தீங்கும் செய்ய எண்ணவில்லை. அவர் முழங்கினார், தீங்கு? நீ அவளை விற்ற நாள் அவளுடைய உடல் மட்டும் விற்கப்படவில்லை, ஆன்மா உடைந்து விட்டது. நீ அவளிடம் இருந்து அவளது அண்ணனை பறித்தாய், வீட்டை பறித்தாய், மரியாதையை பறித்தாய். உன் இனிய வார்த்தைகளால் என்னை ஏமாற்றி விட்டாய் என்று நினைத்தாயா? கண்ணீர் எனது கன்னங்களில் வழிந்தோடியது. அவரது கால்களை பிடித்து கெஞ்சினேன், சேது, எனக்கு ஒரு வாய்ப்பு தா, எல்லாவற்றையும் சரி செய்கிறேன். அவர் குரலை குறைத்து சொன்னார், இல்லை, உனக்கு பல வாய்ப்புகள் இருந்தன. அவள் போன் செய்தபோது, வாசலில் வந்தபோது, மழையில் நனைந்தபோது நீ ஒவ்வொரு முறையும் கதவை அடைத்து விட்டாய். இன்று அந்த கதவுகள் உனக்கு மூடப்பட்டு விட்டன. அவர் சொன்ன வார்த்தைகள் என் உயிரை உறிஞ்சின. கதறினேன், சேது, இதற்காக நான் மிகவும் வருந்துகிறேன் என்று. ஆனால் அவர் திரும்பி நடக்க ஆரம்பித்தார். பிறகு திடீரென நின்று சொன்னார், சாவுக்கும் வாழ்வுக்கும் உள்ள வித்தியாசத்தை நீ அன்றே அழித்து விட்டாய். ஒரு வயதான மனிதனின் கையில் அவளது கையை பிடித்து கொடுத்த போது, இப்போது வருத்தப்படுவதற்கு நேரமில்லை, இப்போது கணக்கு தீர்ப்பதற்கான நேரம். அந்த நிமிடத்தில் வேலைக்காரன் வாசலில் வந்தான். ஐயா, சிலர் உங்களை பார்க்க வந்திருக்கிறார்கள். அவர்கள் அபார்ட்மெண்டில் உள்ளவர்கள். ஒரு பத்திரிகையாளரும் உடன் வந்திருக்கிறார். நான் திகைத்தேன். இது என்ன? சேது குளிர்ந்த குரலில் சொன்னார், இவர்கள்தான் உன் உண்மையை உலகத்திற்கு முன்பு கொண்டு வரப் போகிறார்கள். நான் இனி உன் குற்றத்திற்கு எதிரான சாட்சி. நான் உனக்கு எதிராக உள்ளேன் என்றார். நான் நடுங்கும் குரலில் கேட்டேன், எல்லார் முன்னாலும் என்னை அவமானப்படுத்துவாயா? அவர் புன்னகையுடன் பதிலளித்தார், இல்லை, நீ செய்தது உன் சொந்த முடிவு. உனக்கு கிடைப்பது உன் செயல்களின் பலன்தான் என்றார். அவளுக்கு கிடைப்பது அவள் விதைத்த விதையின் பலன்தான். கதவு திறந்தது. வெளியே அவர்கள் நின்று கொண்டிருந்தார்கள். அவர்கள் கைகளில் கேமரா, பத்திரிகை, ஒரு சிறிய ஏணி இருந்தன. அதே உண்மை, அதே ஆதாரம், நான் மண்ணில் புதைக்க முயன்றவை. சேது என்னை கடைசியாக பார்த்து சொன்னான், இப்போது உன்னுடைய உண்மையை நீயே எதிர்கொள்ள வேண்டும். நான் போகிறேன் என் சகோதரியை அழைத்து கொண்டு. அவள் என் சகோதரி மட்டுமல்ல, என் மகளும் கூட என்றார். கதவு மூடியது. நான் கைகளில் அந்த பத்திரிகையை பிடித்தவாறு தரையில் உட்கார்ந்தேன். முதலில் முறையாக உணர்ந்தேன், திரை என்பது பொய்கள் மீது மட்டுமல்ல, நடிப்பின் மீதும் விழுகிறது. பின்பு வீட்டின் வெளியே ஒரே கூட்டமாக இருந்தது. நான் நினைத்தேன், ஏதோ கூட்டம் நடக்கிறதோ என்று. தீபா ஏதாவது புரிந்து கொள்ளும் மனநிலையில் இருக்கிறாளோ என்று. ஆனால் வேலைக்காரன் வந்து சொன்னபோது, எஜமான் பக்கத்து வீட்டாரை மற்றும் உறவினர்களை, எல்லா வேலைக்காரர்களையும் இன்று மாலைக்கு அழைத்திருக்கிறார் என்றான். இதை கேட்டதும் என் இதயம் துடித்தது. என் கணவர் என்னை தனியாக விட்டுவிட்டு போய்விட்டாரே. மாலை நேரம் வரை காத்திருந்தேன். மாலைக்கு சற்று முன்பே விருந்தினர்கள் வரத் தொடங்கினர். என் கணவரின் மாமா, பெரியம்மா மற்றும் உறவினர்கள், அண்டை வீட்டு சில்பா மற்றும் பலர். பல வருடங்களாக நான் புறக்கணித்தவர்கள் அனைவரும் வந்திருந்தனர். அனைவரின் முகத்திலும் ஒரு விசித்திரமான ஆர்வம் தெரிந்தது. அறையின் சூழ்நிலை கனத்துவிட்டது. சேது உள்ளே நுழைந்த போது அவருடன் தீபாவும் இருந்தாள். அந்த சிறுமி இப்போது ஒரு பெண்ணாக மாறிவிட்டாள். அவள் முகத்தில் அமைதி இருந்தது. ஆனால் அவளுக்கு நான் ஏற்படுத்திய பழைய புண்கள் இன்னும் மறையவில்லை. அவள் அனைவரையும் அமரச் சொன்னாள். நான் ஹாலில் ஒரு மூலையில் நின்று கொண்டிருந்தேன். கீழே பார்த்து கொண்டிருந்தேன். நெற்றியில் வியர்வை நீர் ஊற்றெடுத்தது. சேது அனைவரையும் பார்த்தான். பிறகு கூறினான், இன்று நான் உங்கள் முன் ஒரு முடிவை அறிவிக்கப் போகிறேன். ஆனால் அதற்கு முன் நீங்கள் ஒரு கதையை கேட்க வேண்டும். அவன் திரையில் அந்த வீடியோவை இயக்கினான். அதே கூச்சல்கள், அதே மௌனங்கள், அதே புண்கள். வீடியோ முடிந்ததும் ஹால் முழுவதும் ஒரு நிசப்தம் பரவியது. அண்டை வீட்டு பெண்கள் கூச்சலிட்டனர். கடவுளே, இது தீபாவின் அண்ணியா? சேது கூறினார், ஆம், இவள்தான் என் சகோதரியை நான் ஒப்படைத்த அந்த பெண். இவள்தான் நான் இல்லாத நேரத்தில் அந்த நம்பிக்கையை காட்டிக் கொடுத்தவள். என் மாமனார் வீட்டு பக்கத்து உறவினர்கள் என்னை அதிர்ச்சியுடன் பார்த்தார்கள். என் மாமா கேட்டார், இது உண்மையா மருமகளே? நீ இப்படி எப்படி செய்தாய்? நான் பதிலளிக்க முயன்றேன், ஆனால் முடியவில்லை. சேது முன்னேறி பத்திரிகையை எல்லோருக்கும் முன்னிலையில் வைத்தான். இதோ உண்மையான அறிக்கை. அபார்ட்மெண்டில் உள்ளவர்களின் விசாரணை, வக்கீலின் வாக்குமூலம், நான் கண்ணால் கண்டவை அனைத்தும் இதில் உள்ளன. மக்கள் ஒவ்வொருவராக கோப்பை பார்க்க வந்தனர். சிலர் தலையை அசைத்தனர்,
சிலர் பெருமூச்சு விட்டனர். பிறகு ஒரு குரல் கேட்டது, இப்படிப்பட்ட பெண்ணை யாரும் அம்மா என்று கூப்பிடக்கூடாது என்று. ஒரு பெண் என் முன்வந்து சொன்னாள், முதலாளி, உங்களுக்காக நாங்கள் வேலை செய்ததே வெட்கத்தை தருகிறது. நான் பின்னால் விலகி சுவற்றில் சாய்ந்து கொண்டேன். சேது கத்தினான், நான் இங்கு நீதிக்காக நிற்கிறேன். என் சகோதரி இன்று என் கையில் இருக்கிறாள். இன்று முதல் இந்த பெண் என் வாழ்க்கையில் இருந்து முற்றிலுமாக நீக்கப்படுகிறாள். அவன் என் பக்கம் கை நீட்டி காட்டினான். என் நம்பிக்கையை முறித்தவள், என் சகோதரி அப்பாவியை மிதித்தவள், இனி இந்த வீட்டில் இருக்க உரிமை இல்லை என்றார். மக்களின் கண்களில் கோபம் தெரிந்தது. பக்கத்து வீட்டு பெண்கள் சொன்னார்கள், இப்படிப்பட்டவளுடன் தெரு நாய் கூட பேசக்கூடாது என்று. நான் மண்ணோடு மண்ணாகிவிட்டேன். சேது தீபாவை தன் பக்கமாக நிறுத்தினான். அவளது தலையில் கை வைத்து, இனி நீ என் சகோதரி அல்ல, என் மகள். உனக்கு ஒரு புது வாழ்வு தர முடிவு செய்து விட்டேன் என்றான். பையில் இருந்து காலியான உரையை எடுத்து என்னை நோக்கி எறிந்தான். நடுங்கும் கைகளால் அதை திறந்தபோது விவாகரத்து ஆவணங்கள் இருந்தன. எனது கால்களுக்கு அடியில் நிலை தளர்ந்தது. ஆனால் எனது தவறு இவ்வளவு பெரியது என்று உணர்ந்தேன். இனி நான் தனியாகவே வாழ வேண்டியதுதான். ஒவ்வொரு கணமும் முகத்தில் ஒரு மௌனம் குடியேறியது. தீபா அசைவற்று நின்றாள். ஆனால் அவளது கண்களில் நீர் ஓடியது. அது அவளது வெற்றிக்கு சாட்சியாக இருந்தது. நான் தரையில் உட்கார்ந்தேன். கால்களில் உயிரே இல்லாதது போல. யாரும் முன்வரவில்லை. யாரும் என்னை தேற்றவில்லை. யாரும் எனக்கு ஒரு துளி தண்ணீர் கூட தரவில்லை. நான் கேட்டுக்கொண்டிருந்தேன். ஒருவர் இவளை ஊரை விட்டு ரகசியமாக விரட்ட வேண்டும் என்றார். மற்றொருவர் சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும். இந்த அட்டூழியம் சாதாரண விஷயமா என்று கூறினார். மாலையில் அனைவரும் சென்றுவிட்டனர். சேது என்னிடம் என் பொருட்களை திரட்டி கொண்டு போக சொன்னார். வேலைக்காரர்களிடம், இவள் இனி இந்த வீட்டின் எஜமானி அல்ல. நான் கொடுத்த மரியாதையை இவளே குலைத்து விட்டாள் என்றான். என்னிடம் சொல்ல ஏதுமில்லை. நான் தலையை குனிந்தேன். ஒரே ஒரு விஷயம் மட்டும் கேட்டேன். தீபா இனிமேல் இந்த வீட்டில்தான் வாழ்வாள். நான் அவளது இடத்தை திருட முடியாது. கதவருகே நின்ற சேது என்னை கடைசியாக பார்த்து, நீ தேர்ந்தெடுத்த அந்த வழியில் போ. என் வீட்டு கதவுகள் உனக்கு என்றென்றும் மூடப்பட்டு விட்டன என்றான். கதவு மூடியது. நான் எனது புதிய அடையாளத்துடன் வெளியேறினேன். மரியாதை எனும் போர்வையை உரித்தெறிந்து அவமானத்தின் வீதியில் நுழைந்து விட்டேன். அன்று நகரில் ஒரு பெரிய விழா நடந்து கொண்டிருந்தது. அங்கு பல முக்கியமானவர்கள் கூடியிருந்தனர். எல்லோரும் ஒரு நபருக்காக காத்திருந்தனர். சமீபத்தில் செய்திகளில் முன்னிலையில் இருந்த ஒருவர். மேடையில் தீபா நிற்கப் போகிறாள். ஒரு காலத்தில் எந்த கதவின் பின்னால் அவளது குரல் அடக்கப்பட்டு விட்டதோ அதே தீபா. அவள் பெயர் அழைக்கப்பட்ட போது கரகோஷம் எழுந்தது. அவள் மெதுவாக மைக்கிற்கு வந்தாள். முகத்தில் அமைதி, ஆன்மாவில் நம்பிக்கை. மௌனமாக பேசத் தொடங்கினாள். நான் ஒரு நாள் இங்கு நிற்பேன் என்று கனவில் கூட நினைக்கவில்லை. எனக்கு உறவுகள் வலுவளிக்கவில்லை, துரோகம்தான் வலுவளித்தது. என் குரலை அடக்கிய அந்த தருணங்களே இன்று எனது அடையாளம் ஆகிவிட்டன. கூட்டத்தில் அமர்ந்திருந்த ஒரு இளம் பெண்ணின் கண்களில் நீர் துளிர்ந்தது. பின்னர் அவள் தீபாவை சந்தித்து, உங்கள் கதை எனக்கு தைரியம் கொடுத்தது. நானும் என் வாழ்க்கையை மீண்டும் கைப்பற்ற விரும்புகிறேன் என்றாள். தீபா இப்போது அப்பார்ட்மெண்டின் உறுப்பினர் மட்டுமல்ல, ஒரு சின்னமாகிவிட்டாள். தொலைக்காட்சி சேனல்கள் அவளது கதையை மரியாதையுடன் வெளியிட்டன. அவளது வீடியோ வைரலானது. சமூக ஊடகங்களில் தீபாவுக்கு ஆதரவாக பலர் பாராட்டுக்கள் மற்றும் பிரார்த்தனைகளை பகிர்ந்தனர். ஒரு நாள் ஒரு மூத்த நிகழ்ச்சி தொகுப்பாளர் அவளிடம் கேட்டார், இவ்வளவு பெரிய துரோகத்திற்கு பிறகும் நீங்கள் மன்னிப்பு வழியை ஏன் தேர்ந்தெடுத்தீர்கள்? அவள் மெல்ல சிரித்து சொன்னாள், நான் பதிலடி கொடுத்திருந்தால் மன அமைதி கிடைத்திருக்காது. நான் மன்னித்து விட்டேன். அதுவே என்னை விடுதலை செய்தது. ஒரு வீட்டை இழந்தேன், ஆனால் ஒரு உலகை வென்றுவிட்டேன் என்றாள். ஒரு பள்ளி ஒன்றை தொடங்கினாள். ஒரு சிறிய பள்ளியை தொடங்கி அங்கு கல்வி மட்டுமல்ல, சட்ட உதவிகள் மற்றும் தன்னம்பிக்கை பற்றிய பாடங்களும் கற்பிக்கப்பட்டன. ஒரு நாள் ஒரு தாய் தன் மகளுடன் அவளுடைய அலுவலகத்திற்கு வந்து, என் மகள் உங்களைப் போலவே வளர வேண்டும், அவளுக்கு வாழ்க்கையை புரிந்து கொள்ள உதவுங்கள் என்றாள். இப்படி இருக்க மறுபக்கம் வெளியே சூரியன் மறைந்து விட்டது. வாடகைக்கு வாங்கிய அந்த சிறிய அறையில் ஒரே ஒரு விளக்கு மங்கலாக ஒளிர்ந்தது. நான் ஜன்னல் அருகே அமர்ந்திருந்தேன். தேநீர் கோப்பை காலியாக இருந்தது. கதவை நோட்டமிட்டேன். யாரும் வரவில்லை. இப்போது என் உலகம் இந்த சிறிய அறைதான். ஒவ்வொரு சுவரும் கடந்த காலத்தின் குரலாக மாறியிருந்தது.
நான் வேறு ஒருவரை அள வைக்க தேர்ந்தெடுத்த தருணங்கள் இப்போது என்னை திட்டின. அருகிலுள்ள அறையில் ஒரு தாய் தன் மகளை கூப்பிட்டாள். மகளே, கதவை மூடு. உடனே என் காதுகளில் ஒலித்தது, அக்கா, ஒரு முறை அண்ணாவை பார்த்து பேசவிடுங்கள். ஒரே ஒரு முறை. நான் விரைவாக எழுந்து சுவரோடு சாய்ந்தேன். கைகளால் காதுகளை மூடினேன், கண்களை மூடிக்கொண்டேன். ஆனால் அந்த குரல் நிற்கவே இல்லை. நான் எனக்குள் சொல்லிக்கொண்டேன், இது ஒரு மாயை, எல்லாம் முடிந்துவிட்டது. ஆனால் மனசாட்சி, மனம் மற்றும் இதயம் வேறு கதை சொன்னன. பல முறை சேதுவுக்கு போன் செய்ய நினைத்தேன். ஆனால் அவனோடு பேசுவது இனி சாத்தியமில்லை. அந்த வீடு இல்லை, அந்த உறவு இல்லை, அந்த மரியாதை இல்லை. நாட்கள் ஓடின, யாரும் கதவை தட்டவில்லை. புதிய முகங்கள், புதிய குரல்கள், பழைய பாவங்களை யாரும் அறியாது. ஆனால் என் ஆத்மாவின் அனைத்தும் உயிரோடு இருந்தன. இப்போது என்னை யாரும் தேடி வரப்போவதில்லை என்பது எனக்கு புரிந்துவிட்டது. இனி திறக்கப்படும் கதவு கடைசியாகத்தான் இருக்கும். பகலொளி கூட இப்போது கண்களை குத்தியது. இரவுகள் காணப்படாத கண்களின் காரணமாகிவிட்டன. இப்படி எல்லாவற்றையும் சொந்தமாக்கி கொண்டும் ஒன்றும் புரியாத அந்த பெண் இறுதியாக ஒரு அறையில் சிறைப்பட்டு தன் குரல்களுடன் அடக்கம் செய்யப்பட்டாள். இத்துடன் இந்த கதை முடிந்தது. கதை பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். நன்றி.